உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் ஆண்டுகளே அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மதியர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மதிரன். வணக்கம் தனானா, அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவுடைய கைது தொடர்பாக பார்ப்போம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். வெளிக்கட வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உடல்நிலை ஒரு தீவிரமான நிலையில் இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. இராமதிரன், அவருடைய உடல்நிலை தீவிரமாக இருக்கின்ற அந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூற முடியுமா? நிச்சயமாக நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டதை போன்று மருத்துவமனை நிர்வாகம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பதில் பணிப்பாளரினால் அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் சில நாட்களுக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே ஒரு முழுமையான கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு விடயம் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல சிறப்பு மருத்துவ குழுக்கள் ரணில் விக்ரமசிங்கனுடைய உடல்நிலையை தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார். 24 மணி நேரம் அவருடைய உடல்நிலை ஒரு கண்காணிப்பு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும், இதற்கான காரணம் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற வெப்ப பக்கவாதம். அந்த வெப்ப பாதிப்பு காரணமாக உடலில் ஏற்படுகின்ற ஒரு பக்கவாத நோய். கூடுதலாக அதிகமான ஒரு வெப்ப தாக்கத்திலே ஒருவர் சந்திக்கின்ற போது அதன் காரணமாக அவருடைய உடலில் ஏற்படுகின்ற ஒரு அசாதாரண மாற்றம் அவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகின்றது. அது நிச்சயமாக ஒரு கவனிக்கப்படாத நிலைமை வருகின்ற போது ஒரு மரணத்தை கூட சம்பவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு பாதிப்பு. அவ்வாறான ஒரு பாதிப்பை ரணில் விக்ரமசிங்க சந்தித்திருப்பதாகத்தான் அந்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பதில் பணிப்பாளர் வெளியிட்ட தகவலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினம் நான் நினைக்கின்றேன் பிற்பகல் ஒரு 7 மணிக்கு மேலாக அந்த வைத்தியசாலை தரப்பிலிருந்து விடுக்கப்பட்ட அறிவித்தலிலே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வெப்ப பக்கவாதம் காரணமாக அவருடைய உடல் உறுப்புகளிலே சில அசாதாரண மாறுதல்கள் அவதானிக்கப்பட்டிருப்பதாகவும், அதன் காரணமாக அவர் ஒரு தீவிரமான மருத்துவ கண்காணிப்புக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் என்றும், இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் அவருடைய சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள், மூளை மற்றும் சிறுநீரகம் ஒரு பெரும் பாதிப்புகளை சந்தித்து அவர் ஒரு ஆபத்தான நிலைக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது ஒரு மருத்துவ ரீதியாக கண்காணித்து இதிலிருந்து அவர் ஒரு மீள வளமை நிலைமைக்கு திரும்பாத ஒரு நிலைமை நீடிக்குமாக இருந்தால் இதனுடைய அடுத்த கட்டம் என்பது, இந்த வெப்ப பக்கவாதத்தினுடைய அடுத்த கட்ட தாக்கம் என்பது அவருடைய சிறுநீரகம் மற்றும் மூளையை பாதிக்க செய்யும். அதன் காரணமாக அவர் ஒரு ஆபத்தான நிலைமையை நோக்கி கூட அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அவர் ஒரு தற்போதைய நிலைமையில் அவர் ஏற்கனவே அவருக்கு தொற்றா நோய்களுடைய பாதிப்பு காரணமாக அவர் உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் முதுமை, உடல் தளர்வு, இந்த நேரத்திலே இந்த வெப்ப பக்கவாதமும் அவரை இப்போது தாக்கியிருப்பதாகத்தான் இந்த மருத்துவமனை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் வருகின்ற என்றால் ஏற்கனவே நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது அவர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுகின்ற போது 26ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலிலே வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டார். ஆகவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது வருகின்ற 26ஆம் தேதி நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை அவர் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட வேண்டும். முற்படுத்தப்பட்டுத்தான் அந்த விளக்கமறியலை நீடிப்பதா இல்லை பிணையிலே விடுவிப்பதா என்கின்ற ஒரு நிலைமைக்கு நீதிமன்றம் முடிவெடுக்க முடியும். ஆகவே அந்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையுடைய பதில் பணிப்பாளர் கூறுகின்றார், தற்போதைய நிலைமையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உடல்நிலையை வைத்து பார்க்கின்ற போது செவ்வாய்க்கிழமை ஒரு நீதிமன்ற நடவடிக்கையிலே பங்கெடுப்பது என்பது மிகவும் கடினம். ஆகவே அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல சிறப்பு மருத்துவ குழுவினுடைய கண்காணிப்பிலே அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவரினால் அவருடைய உடல்நிலை என்பது இப்போது ஒரு அசாதாரணமான நிலைமையில் இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை நீதிமன்ற நடவடிக்கையிலே பங்கெடுக்க முடியாது என்ற தகவலை அந்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையுடைய பதில் பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இராமதிரன், சற்று முன்னதாக வந்த தகவலின் அடிப்படையில் அவர் சீராக இருப்பதாக வைத்தியசாலை தெரிவிப்பதாக கூறப்படுகின்றது. எனக்கு புரியவில்லை.
ஒரு வைத்தியர்கள் ஒரு விதமான கருத்தும் இன்னொரு வைத்தியர்கள் இன்னொரு விதமான கருத்துக்கு மாறுபட்ட முரணான அனுமானமாக இருப்பது இது என்ன காரணம் என்று சற்று முன்னதாக வந்த செய்தி அவர் சீராகத்தான் இருக்கிறார் என்றார். அதை பற்றி என்ன நீங்கள் அறிந்தீர்கள்? உண்மையான ஒரு 2 விதமான ஒரு குழப்பம் இருக்கின்றது. என்னால் அதே வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் தான் இந்த தகவலை கிட்டத்தட்ட இந்த செய்தி வருவதற்கு ஒரு 3 மணி நேரங்களுக்கு முன்னதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் அவருடைய வயது மூப்பு மற்றும் அவருக்கு இருக்கின்ற அந்த நோய் நிலைகளின் காரணமாக ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர் ஒரு தீவிர மருத்துவ கண்காணிப்புக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு தகவலை அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். அதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் அவர்கள் இந்த தகவலை கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் மாலை ஒரு 4:30 மணி அளவில் அதுக்கு கிட்டவாக அந்த அறிவிப்பு வெளிவந்து செய்தித்தளங்களினூடாக அது பரவியது. உண்மையில் அது ஒரு பெரும்பாலானவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை விடுக்கக்கூடிய, ரணில் விக்ரமசிங்க தொடர்பான அபிமானிகளுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு அறிவிப்பாகத்தான் இருந்தது. அவர் நலமுடன் இருக்கின்றார், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் ஒரு தீவிர மருத்துவ கண்காணிப்புக்குள்ள அவர் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் சொல்லப்பட்டது. அவ்வாறான செய்தி வெளியிடப்பட்டு ஒரு சுமார் 3 மணி நேரங்களுக்குள்ளாகவே அவர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் காரணமாக அவர் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமை நீடிக்கின்றது அவருடைய உடல்நிலை என்ற தகவல் ஒரு 3 மணி நேரத்துக்கு பின்னர் அதே வைத்தியசாலையினுடைய பதில் பணிப்பாளரினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதிலே என்ன நடைபெறுகின்ற ஒரு குழப்பம் இருக்கின்றது. உண்மையிலே ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள வெப்ப பக்கவாதத்தின் பாதிப்பு என்பது ஒரு 48 மணி நேரங்களுக்கு பின்னர் அதனுடைய பாதிப்பு இருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. அதாவது வெப்ப பக்கவாதம் என்பது நிச்சயமாக அவர் நேற்றைய தினம் காலை அவர் வெளிக்கடை சிறைச்சாலையை கொண்டு செல்லப்பட்டு உடனடியாகவே அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு விட்டார். ஆகவே கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே ஒரு தீவிர கண்காணிப்பிலே ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு அறையிலே அவர் கிட்டத்தட்ட 24 மணி நேரங்களுக்கு மேலாக அவர் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னதாக இடம்பெற்ற அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக இப்போது அவருக்கு அந்த வெப்ப பக்கவாதம் வந்திருக்கின்றதா, இல்லை முதலே அந்த வெப்ப பக்கவாத பாதிப்புக்குள்ளாகி இருந்தாரா என்ற விடயங்கள் இப்போது சிந்திக்க தோன்றுகின்றது. என்றால் வெப்ப பக்கவாதம் என்பது அவர் நேரடியாக அந்த வெப்ப தாக்கத்துக்கு உள்ளாகின்ற போதுதான் ஒரு மனிதன் அந்த வெப்ப பக்கவாதத்துக்கு உள்ளாகின்ற நிலைமை இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஒரு 2 விதமான, ஒரே வைத்தியசாலையுடைய பிரதிப்பணிப்பாளர் நலமுடன் இருக்கின்றார் என்ற ஒரு தகவலையும், பதில் பணிப்பாளர் அவர் ஆபத்தான நிலைமையில் இருக்கின்றார், நீதிமன்ற நடவடிக்கையில் கூட அவர் பங்கெடுப்பது என்பது ஒரு கடினமான என்ற ஒரு தகவலை அவர் கூறியிருக்கின்றார். இது மீண்டும் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம் நேற்றைய தினம் ஒரு மருத்துவமனையினுடைய உத்தியோக மருத்துவ அறிக்கைகள் அவ்வப்போது இட்டைப்படுத்தப்படுகின்ற போதுதான் இந்த சர்ச்சைகளுக்கு முடிவு ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த அந்த நிலைமைக்கு மாறாக அந்த வைத்தியசாலை தரப்பில் இருந்தே ஒரு 2 முரண்பாடான தகவல்கள் அடுத்தடுத்து வெளிவந்தது அந்த இன்னும் மேலும் அதனுடைய ஐயப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றதான் சொல்ல வேண்டும். இரமேந்திரன், இப்போ நீங்கள் வெப்ப பக்கவாதம் என்று கூடும் பொழுது அது எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீர்கள் சரி, அதிக வெப்பத்துக்குள் அவர்கள் சென்று வந்தால் அதனால் வருகின்ற விளைவுதான் வெப்ப பக்கவாதம். நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூறினீர்கள் அவர்கள் குளிர் அறையில் இருக்கின்றவர்கள் இப்பொழுது இருந்தா போல் அவரை கைது செய்தவுடன் அவருக்கு அந்த வெக்கை பக்கவாதம் வந்துவிட்டது எனக்கு தெரியாது. எப்படி இந்த வெக்கை பக்கவாதம் வந்தது என்று உடனடியாக இதை கூற முடியும்? உண்மையிலே மருத்துவமனை தரப்பு தகவல்களின் அடிப்படையிலே அவர் ஒரு பல மணி நேரங்கள் ஒரு வெப்பமான சூழலிலே அவர் இருக்க நிர்பந்திக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த வெப்ப பக்கவாதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். குறிப்பாக அவர் கடந்த வெள்ளிக்கிழமை அவர் கைது செய்யப்படுகின்ற போது அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அவர் சென்றதுக்கு பிற்பாடு அங்கே பல மணி நேரம் அவர் அங்கே வாக்குமூலங்கள் பெறப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. அன்றைய தினமே நண்பர்களுக்கு மேலாக அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்றங்களிலும் பல மணி நேர இழுபறிகளுக்கு மத்தியில் தான் இரவு 10 மணி அளவிலே அவருக்கான சிறை தண்டனை, அதாவது அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவை கிட்டத்தட்ட அவர் ஒரு பல மணி நேரங்கள் ஒரு அசாதாரணமான நிலைமையிலே இருந்திருக்கின்றார். அசாதாரண நிலைமை என்று அவரை பொறுத்தவரையிலே
அவர்கள் எப்போதுமே அதிசொகுசான அவர்களுடைய பயணிக்கின்ற வாகனத்திலிருந்து அவர்கள் அலுவலகமாக இருக்கட்டும், அவர்களுடைய வீடாக இருக்கட்டும், ஒரு முற்றிலும் குளிர் ஊட்டப்பட்ட வகையிலே அவர்கள் தங்களுடைய மிக ஒரு அதிசொகுசான வாழ்க்கையிலே இருந்தவர்கள். இப்ப திடீரென இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே விசாரணை நடவடிக்கையின் போது அவருக்கு அவ்வாறான ஒரு வசதிகள் அங்கே இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. நீதிமன்றத்திலும் அவ்வாறான வாய்ப்புகள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. நீதிமன்றத்தில் அந்த மின்சார தடை ஏற்பட்டு அந்த சில மணி நேரங்கள் அதன் காரணமாக விசாரணைகள் இடைநிறுத்தப்பட்டு ஒரு இழுபறி நிலை ஏற்பட்டதெல்லாம் அந்த நிலையெல்லாம் வந்து இலங்கையிலே இப்போது மீண்டும் சில நாட்களாக அதிக வெப்பமான நிலைமை உணரப்பட்டு வருகின்றது. இப்போ அதன் காரணமாக இப்போ உண்மையிலே ஒரு பாமர மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்காது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையிலே அவருடைய கடந்த கால அதாவது இந்த கைது நடவடிக்கைக்கு முன்னரான அவருடைய நாளாந்த நடவடிக்கை என்பது இவ்வாறான ஒரு கரடுமுரடான இல்லை ஒரு கடுமையான வெப்ப பாதிப்போடு நேரடியாக அவருடைய சரீரம் தொடர்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்றாட செயல்பாடுகள் என்பது இருந்ததில்லை. ஆகவே அதன் காரணமாக இந்த வெப்ப பக்கவாதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவ தரப்பில் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு சாதாரணமாகவே நாங்கள் ஒரு அவர் இருந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்ற போது அதை விட அவருக்கு அதிகமான மன உளைச்சல் இருந்திருக்கும். அவருடைய ஒரு உடல் ஏற்கனவே இந்த இவ்வாறான ஒரு காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு ஈடு செய்யக்கூடிய வகையில் அந்த அவர்களுடைய உடல் ஒரு தகவமைப்பை பெற்றிருக்காது. என்றால் நீண்ட காலமாகவே அந்த அரசியல் சொகுசான வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து வருகின்ற காரணத்தினால் சொகுசான நிலைமைக்கு அவர்களுடைய உடல் இசைவாக்கம் அடைந்திருக்கும். அவை திடீரென ஒரு 70 வயது கடந்த ஒரு முதிய உடல் தளர்ந்து வயோதிப நிலைமையிலே இப்படியாக அவர்கள் திடீரென ஒரு அசாதாரண நிலைமைக்கு தள்ளப்படுகின்ற போது உடல் அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்படியான ஒரு நோய் பாதிப்புக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் என்பது நாங்கள் ஒரு மருத்துவ ரீதியாகவும் இல்லை நாங்கள் அந்த ஒரு நிலைமைகளை ஒரு ஒரு ஆய்வு நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற போதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் அதே எங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டதை போன்று முன்னர் நலமுடன் இருக்கின்றார் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் அவர் கண்காணிக்கப்படுகின்றார் என்று சொல்லப்பட்ட நிலையிலே ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்னர் அவர் இவ்வாறான நிலைமையில் இருக்கின்றார் என்றால் அந்த வெப்ப பக்கவாதம் என்பது எப்போது ஏற்பட்டது என்பதை இவர்கள் தெளிவுபடுத்துகின்ற வரை இந்த ஐயப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் வெப்ப பக்கவாதம் என்பது உண்மையில இது ஒரு மக்களுடைய அரசன் அன்று கொள்வான் தெய்வன் என்று கொள்ளும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த விடயங்கள் நாங்கள் இதிலே ஒரு வன்மத்தை வெளிப்படுத்துகின்ற விடயம் அல்ல. எங்களுடைய வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இலங்கையிலே கடந்த காலங்களிலே அதிகமான வெப்பம் இந்த கடந்த ஆண்டுகள் எல்லாம் வெப்பத்தின் காரணமாக இந்த வெப்ப பக்கவாதத்தினால் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த உயிரிழப்பு காரணம் இந்த பொருளாதார தடை. அந்த பொருளாதார தடை ஏற்படுத்திய அந்த பாதிப்பு அதன் காரணமாக அவர்களுடைய அந்த வறுமை நிலைமை காரணமாக ஏற்பட்ட இந்த உடல் பலகீனமான நிலைமை என்பது ஒரு அதிகரித்த வெப்பத்தை உடனடியாக அவர்கள் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடலை பலகீனப்படுத்தியது. இதன் காரணமாக அவர்கள் சடுதியாகவே அந்த வெப்ப பக்கவாதத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் கூட அந்த சமகாலங்களில் அந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கணும். தொடர்ச்சியாக பலர் உயிரிழந்தார்கள் எங்களுடைய யாழ்குடா நாட்டிலே. அதற்கெல்லாம் காரணம் இந்த வெப்ப பக்கவாதம். அந்த வெப்ப பக்கவாதத்துக்கான காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கையும் இந்த அவர்களுடைய இந்த ஊழல் முறைகேடுகள் ஒரு இப்படியான விடயங்கள். அதன் காரணமாகத்தான் நாடு இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆக இன்று பாருங்கள், வினை விதைத்தவனே வினை அறுப்பதை போன்று இன்று அவர்கள் அதே விதமான எங்களுடைய மக்கள் எப்படி வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு உயிரிழக்கின்ற நிலைமை ஏற்பட்டதோ இன்று அவ்வாறான ஒரு வெப்ப பக்கவாதத்துக்குள் இவர்களுக்கு காரணமானவர்களே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள், இல்லை அவர்களை பாதுகாக்க முற்பட்டவர் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே கூற முடியும். நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக கூறுகின்றோம், அறம் நின்று கொள்ளும். ஆகவே இப்போது வினை விதைத்தவர்கள் வினையை அறுக்கின்ற காலமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கே இவ்வாறான ஒரு நிலைமை என்று சொன்னால் இதோடு நேரடியாக தொடர்புபட்டவர்கள் எல்லாம் எப்படியான ஒரு நிலைமையை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு பீதி
அவர்களுக்கு அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கும் என்பதை இந்த இடத்துல எங்களால் சுட்டிக்காட்ட முடியும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் மேற்கத்திய நாடுகளிலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் இறப்புவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் வயது போனவர்களாகவும் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். நீங்கள் கூறுவது சரிதான். ஆனால் இங்கே நீங்கள் கூறுவது போல் அவர்கள் என்ன என்ன எல்லாம் விதைத்தார்களோ அதைத்தான் அவர்கள் என்றால் அந்த கொள்ளையடிக்காமல் அந்த நாட்டை சரியாக கையாண்டிருந்தால் எத்தனையோ மக்கள் தங்களுடைய உயிர்களையும் காப்பாற்றியிருக்கலாம் தானே. சரி, பரவாயில்லை. அதை நாங்கள் அதை எங்களுடைய கையில் எடுக்காமல் அதை இயற்கையிடம் விட்டு விடுவோம். இனி இப்போ ரணில் விக்ரமசிங்காவோட உடல் நிலை மோசமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் ராமேந்திரன் அவரின் நன்மை கருதி யாரும் பார்வையிட வர வேண்டாம் என்று அறிவித்தல் விடப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி என்ன அறிந்தீர்கள்? நிச்சயமாக அரசியல் பிரபலங்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் சகவாடிகள் என பலரும் வைத்தியசாலையை முற்றுகையிட்டு ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து உரையாடி வருகின்றார்கள். ஆகவே இவ்வாறான நிலைமையில்தான் தற்போது இன்றைய தினம் ஒரு பிற்பகல் 7:30 மணி அளவில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்புக்கு பின்னர் இந்த ஒரு செய்தி அறிவிப்பு வந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உடல்நிலை மிகவும் ஒரு இவ்வாறான ஒரு சிக்கலில் இருக்கின்றார். ஆகவே அவரை பார்வையிட வருபவர்கள் அன்பர்கள் தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ளுமாறு வைத்தியசாலை தரப்பிலே கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவருக்கு ஒரு நீண்ட ஓய்வு தேவைப்படுகின்றது. அந்த ஓய்வு நிலையிலிருந்தான் அவர் இந்த ஆபத்தான நிலைமையிலிருந்து அவரை மீட்டெடுக்க முடியும். ஆகவே ஒரு அரசியல் பிரபலங்கள், பிரமுகர்கள் அங்கே வருகின்ற போது தவிர்க்க முடியாமல் அவரை பார்வையிட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அது அவருடைய உடல்நிலையை மேலும் ஒரு பாதிப்படைய செய்யும். ஆகவே ஒரு தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு விளக்கமறியல் காலத்தில் வைத்தியசாலையில் இருக்கின்ற நிலையிலே அவரை பார்வையிடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உண்மையில் அது அந்த விடயம் கூட ஒரு இயல்பான விடயம் என்றால் இவ்வாறு இப்போ ஒரு 4:30 மணி அளவிலே வெளிவந்த அறிக்கையின் பிரகாரம் அவர் நலமுடன் இருக்கின்றார், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றார் என்று கூறிய அந்த அறிக்கையாகட்டும், பொதுவாக எல்லா மக்களும் உணரக்கூடிய வகையிலே அரசியல்வாதிகளுக்கு கைது சிறை என்றாலே நெஞ்சை பிடித்து கொண்டு வைத்தியசாலையில் சென்று படுப்பதை போன்ற ஒரு நிலைமையாக இருந்தாலும் இவர்கள் சாராளமாக சென்று சந்தித்து வருவதில் இந்த தவறும் இல்லை. அந்த திரைப்படங்களிலே பார்க்கின்ற போது வெளியே அவர் நெஞ்சை பிடித்து கொண்டு வைத்தியசாலைக்கு செல்வதும் அந்த வைத்தியசாலை அறைக்குள்ளாக காட்சி வருகின்ற போது அவர் இருந்து கொண்டு பலவிதமான அறுசுவை உணவுகளை உண்டு கொண்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு அவர் இயல்பாக இருப்பதை போன்றிருக்கும். ஆகவே அந்த அந்த அறைக்கு வெளியே இருக்கின்ற நிலைமை அவர் நெஞ்சு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று. ஆனால் உள்ளே பார்க்கின்ற போது அது அத்தனை நடிப்பாக இருக்கும். அப்படியாக இருந்தால் இவர்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஆனால் இப்போது இறுதியாக வந்த அறிக்கையின் பிரகாரம் அவர் ஒரு வெப்ப பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு எந்த நேரமுமே அவர் உடல்நிலை ஒரு அசாதாரண ஒரு நிலைமை அடையக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையிலே ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையிலே எவராக இருந்தாலும் ஒரு ஒரு நோயாளி என்ற அடிப்படையிலும் ஒரு மருத்துவமனை நடவடிக்கைகளிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற அடிப்படையிலும் அங்கே செல்வதை தவிர்ப்பதுதான் ஒரு சரியான ஒரு விடயமாக இருக்கும். அதைத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் எங்கே கேட்கப் போகின்றார்கள், எல்லோருமே கலக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் என்ன கேட்கப்பட்டது, இவர் என்னத்தை சொன்னார், எங்களை காட்டி கொடுத்தாரா, எங்களை பற்றி ஏதாவது சொன்னாரா, ஒருவேளை அந்த பரிதவிப்போடு தான் இவர்கள் வைத்தியசாலையை முற்றுகையிட்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. அவருக்கு ஆறுதல் சொல்ல போகின்றார்களா, இல்லை நீ உன்னிடம் என்ன கேட்டார்கள், எங்களை பற்றி ஏதாவது சொன்னியா, எங்களை மாட்டி விட்டியா என்று அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு அதுக்கேற்றவாறு தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த முண்டியடிப்புகளோ தெரியவில்லை. வைத்தியசாலை நிர்வாகம் அறிவித்ததற்கு பிற்பாடும் இவர்கள் அவ்வாறு முண்டியடிப்பார்களாக இருந்தால் ஒருவேளை இவர்களுக்கும் அந்த பதற்றம் தொற்றி கொண்டிருக்கின்றது என்றால் நாங்கள் கருத வேண்டியிருக்கும். சரி, நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது அவர்களும் பீதியில் தான் இருக்கிறார்கள் போல் தான் தெரிகிறது. ஆனால் முன்னர் கூறியிருந்தீர்கள், அதாவது அவருடைய உடல் நலம் மோசம் அடைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் சில வேளைகளில் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என்ற விடயத்தை மருத்துவமனை கூறியது என்றதை நீங்கள் கூறினீர்கள். அப்படி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாவிட்டால் என்ன நடக்கப் போகிறது? ஏற்கனவே இப்ப வருகின்ற தகவலின் அடிப்படையிலே அவர் ஒரு பிணையிலே விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. அவருடைய மருத்துவ காரணங்களை கூறித்தான் அவர்கள் பிணை கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த மருத்துவ காரணங்கள் என்பதை கடந்து இப்போது அவர் ஒரு அதிதீவிர சிகிச்சை நிலைமையில இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பிணை கோரிக்கை என்பது தொடர்ச்சியாகவே அவர் அந்த விளக்கமறியல் நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.
ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர் நீதிமன்ற விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நீதிமன்ற விளக்கமறியல் அவர் ஒரு மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த விளக்கமறியல் நீடிக்கப்பட்டு அவர் ஒரு இயல்பு நிலைமைக்கு திரும்பியதற்கு பிற்பாடு அந்த நீதிமன்ற காவலிலே அவர் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்போது விடுவிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. பிணையில் விடுவிப்பதாக இருந்தாலும் அது ஒரு சாத்தியமற்ற ஒரு நிலைமையைத்தான் இது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே செவ்வாய்க்கிழமை நீதிமன்ற நடவடிக்கையிலே அவர் அவர் ஒரு சுகதேகியாக இருந்தால் அவர் காணொளி திரையினூடாக ஒரு முக்கியமான ஒரு பிரபலம் இல்லை ஒரு பாதுகாப்பு பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும், அதை தவிர்ப்பதற்காக காணொளி காட்சி மூலமாக அவர் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு அந்த வழக்கு விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு அது என்ன முடிவெடுப்பது என்பது வேறு விதம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இவ்வாறான ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் காணொலி திரையூடாக கூட அவர் அங்கே நீதிமன்றத்துக்கு முன்னிலையாக முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீதான இந்த கைது நடவடிக்கை அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி வருவதை போன்று சட்டம் எல்லோருக்குமே சமன், பலம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் என்கின்ற எந்த அளவுகோலின் அடிப்படையிலும் சட்டம் தன்னை பாகுபடுத்தி பார்க்காது. ஆகவே எவராக இருந்தாலும் அதுக்கு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்பதை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைதின் மூலமாக அது நிரூபணமாகி இருக்கின்றது. ஆகவே அவருடைய கைது சரியான முறையில் சட்டத்தினுடைய நடவடிக்கை, சட்டம் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அந்த விடயத்தை சட்டம் அதனுடைய போக்கிலே அதை செய்யும் என்ற ஒரு விடயத்தை ஜேவிபி அரசாங்க தரப்பினுடைய முக்கியஸ்தர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆக இப்படியான ஒரு நிலைமை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த விவகாரம் என்பது தொடர்ந்தும் ஒரு நீதிமன்ற தலையீட்டின் மூலமாக ஒரு இழுபறி நிலைமையிலே செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி இன்று யாழில் ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. அங்கே ஜேவிபியினர் அந்த ஊடக சந்திப்பின் பொழுது ரணில் தொடர்பாக ஏதோ கேள்வி எழுப்பியிருப்பது போல் தெரிகின்றது. என்ன கேள்வி எழுப்பியிருந்தார்கள் என்று கூற முடியுமா? பிமல் ரட்நாயக்கா அவர்கள் யாழ்குடாநாட்டுக்கு வருகை தந்து அங்கே ஒரு ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பது தொடர்பாக வெளியிட்ட கருத்து, அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை மறுக்கப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக நேற்று அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே சுமந்திரன் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். அந்த பதிவு தொடர்பாகத்தான் இவர் அந்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது சுமந்திரனிடமிருந்து அவ்வாறான ஒரு கருத்து வந்தது ஏமாற்றத்தை தருவதாகவும், உண்மையிலே சுமந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த கருத்தை கூறினாரா இல்லை ரணிலுடைய வீட்டில் நின்று கொண்டு இந்த கருத்தை கூறினாரா என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுகின்றது. ஏன்னால் நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கின்றது. சட்ட ரீதியாக அவர் ஒரு சிறிய குற்றமோ பெரிய குற்றம் செய்தவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை என்பதற்காக சிறிய குற்றம் செய்தவரை தண்டிக்கக்கூடாது என்கின்ற நிலைமை இல்லை. ஆகவே சட்டத்தின் பார்வையில் அந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்திலே சுமந்திரன் அவர்கள் அவ்வாறு கூறியது ஏமாற்றத்தை அளிக்கின்றது. ஆகவே அவர் அந்த ஒரு விடயத்தை இவ்வாறு கூறியிருக்கிறார். பிமல் ரட்நாயக்கா சுமந்திரன் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்கு துடித்து கொண்டிருப்பதாக ஒரு சாரப்பட அவர் அந்த கருத்தை கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றை உறவுகளுக்கு நினைவுபடுத்த முடியும் என்று நம்புகின்றேன். கோத்தபாய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு பிற்பாடு ரணில் விக்ரமசிங்கே ஒரு இடைக்கால ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்ற மறு நிமிடம் இதே யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டு சுமந்திரன் அவர்கள் கூறிய வார்த்தை, இவர் ரணில் ராஜபக்சே என்று. அதாவது ராஜபக்சேக்களுடைய பினாமி அரசாங்கத்தை இவர் நடத்துகின்ற ஒரு தலைமை ஸ்தாபகர். அதாவது ரணில் விக்ரமசிங்க அல்ல, ரணில் ராஜபக்சே என்று சொன்னால் ரெண்டும் சேர்ந்த கலவைதான் இவர் என்பதாக அவர் இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவுடன் அவர் கூறிய வார்த்தைகள். ஏன்னால் அப்போது அவர் அப்படி கூறியவர் பின்னர் நாங்கள் அப்போதே கூறினோம், இதெல்லாம் ஒரு மறைமுகமாக எதிர்ப்பது போன்று வெளியே எதிர்த்து கொண்டு ஏனால் ஒரு பொதுமக்களிடையே அதற்கான ஒரு எதிர்ப்பு உருவாகிவிட்டது. ஆகவே அவரை ஆதரித்து கொண்டு நிற்பாராக இருந்தால் அவர் இங்கே ஒரு பெரிய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே மக்களுடைய பொது கூட்டு மனநிலைக்கு சமாந்தரமாக பயணிப்பதாக கூறிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கவை மூர்க்கத்தனமாக எதிர்த்து கொண்டு திரைமறைவிலே ரணிலோடு சேர்ந்து காரியமாற்றியவரான் சுமந்திரன் அவர்கள். இன்று அது நிரூபணமாக இருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று ரணிலுக்காக அவர் அவ்வாறு ஒரு கருத்தை கூறுகின்ற போது இன்று ரணிலை பிணையிலே விடுவித்திருக்க வேண்டும், அந்த பிணை கோரிக்கை என்பது நியாயமானது என்று கூறுகின்ற சுமந்திரன் அவர்கள் எப்படி மற்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் இலகுவாக மறந்துவிட முடியும்? நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக, ஒரு இனப்படுகொலைக்குள்ளான இனமாக நாங்கள் எங்களுக்கான நீதியை கோரி நிற்கின்ற போது
இதே போன்று ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு மஹிந்த ராஜபக்ச, சரத் பொன்சேகா, சவேந்திர சில்வா, ஜெகத் டயசென என்று பலர் இருக்கின்றார்கள். பலர் எல்லோருமே 60 வயது தாண்டியவர்கள், 70 வயது தாண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கை விட மஹிந்த ராஜபக்சனுடைய உடல்நிலை என்பது மிக மோசமான பாதிப்புக்குள்ளான நிலைமையிலே இருக்கின்றது. ஒருவேளை நாளை இனப்படுகொலை தொடர்பான ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டு அந்த விசாரணை உள்ளக பொறிமுறையோ இல்லை சர்வதேச பொறிமுறையினூடாக முன்னெடுக்கப்பட்டு அதிலே மஹிந்த ராஜபக்ச ஒரு கைது செய்யப்படுகின்ற நிலைமை வந்தால் இவர் இப்படித்தான் கூறுவாரா? இல்லை, அவர்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அந்த புனை கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், இல்லை அவரை கைது செய்திருக்க கூடாது, அவரை வெளியே இருக்க விட்டு நாங்கள் அவரிடம் மெதுவான முறையிலே அதுக்கான விடயங்களை பேசியிருக்க முடியும் என்று அப்படி கூறுவாரா சுமந்திரன் அவர்கள்? ஆகவே விமல் ரட்நாயக் அவர்கள் கேள்வி எழுப்புவதிலே எந்தவித தவறும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இந்த இடத்திலே சட்டம் தொடர்பான விடயங்களிலே ஒரு தலையீடு செய்கின்ற ஒரு நிலைமை என்பதை கடந்து நாங்கள் என்ன விடயங்களை பேச வேண்டும், ஏன் அவர்களுடைய குரலாக நாங்கள் ஒலிக்க வேண்டும் என்று முஸ்லீம் காங்கிரஸ் துடிக்கின்றது, மனோகண சந்தரப்பு துடிக்கின்றது என்றால் அது அவர்கள் எப்போதுமே ரணில் விக்ரமசிங்கவோடு ஒரு உடன்புறவாத இரட்டையர்களாக அவர்கள் வலம் வந்தவர்கள், ரணிலுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தவர்கள். ஆகவே அவர்களுடைய தலைமை இவ்வாறான ஒரு பாதிப்புக்குள்ளாகின்ற போது அவர்கள் துடிப்பதிலே எந்தவித பிழையும் இல்லை. அவர்கள் ஒரே தரப்புகள் என்பதை இதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள். இது ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதென்றோ, இல்லை அநீதி இழைக்கப்பட்டு விட்டதென்றோ, இல்லை செய்யாத குற்றத்துக்காக ரணில் விக்ரமசிங்க தண்டிக்கப்பட்டு விட்டார் என்றோ எவரும் சொல்லவும் இல்லை, அதற்காக அணிதிரளவும் இல்லை. எல்லோருடைய பரிதவிப்பு நாளை எங்களுக்கு இந்த நிலை வருகின்ற போது எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்லை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏதாவது எங்களை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கின்றார் என்ற பதவிப்பில் தான் இந்த விடயங்கள். அவை சுமந்திரனும் அந்த வரிசையில் சேர்ந்ததனூடாக நாங்கள் இவ்வளவு நாள் சொல்லி வந்தது என்று உண்மையாகிவிட்டது. எதிர்ப்பதை போன்று வழியை எதிர்த்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கவோடு கள்ள உறவில் இருந்த விடயம் இன்று வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. அப்படி இல்லை என்று சொன்னால், ரணில் தாசனாக இல்லை என்று சொன்னால் இப்படியான ஒரு கருத்தை எவராலுமே சொல்ல முடியாது. இது நாங்கள் ஜேவிபி அரசாங்கத்துக்கு வக்காலத்து வருகின்ற விடயம் அல்ல. உண்மையிலே இந்த ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முன்னிலையாகி நீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு சிறை தண்டனை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அந்த உத்தரவு வந்த நேரமாக இருக்கட்டும், அதற்கு பின்னரான காலங்கள் இன்று வரையாக இருக்கட்டும், அனைவரும் சொல்கின்ற ஒரே விடயம் 1.6 கோடி ரூபாய் என்பது பெரிய விடயம் இல்லை. இதை விட பெரிய ஊழல் செய்தவர்கள் அவ்வளோ பேர் இருக்கும்போது அவரை ஏன் இவர்கள் பழிவாங்க வேண்டும்? ஆகவே குற்றம் நடந்திருக்கின்றது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே அந்த நடந்த குற்றத்துக்காக சட்டம் இப்போதாவது அது விழித்துக் கொண்டிருக்கின்றது. அது சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்ற எந்தவித நாங்கள் அவ்வாறான ஒரு பாகுபாட்டோடு பார்க்காமல் இதை முன்மாதிரியாக கொண்டு நாங்கள் எதிர்வருங்காலங்களில் பல விடயங்களை நகர்த்த முடியும். ஆகவே சட்டம் இப்போதாவது அதிகாரத்துக்கு வளைந்து கொடுக்காமல் பணபலம், பதவி செல்வாக்கு, இன்னபிற விடயங்களுக்காக எல்லாம் வளைந்து கொடுக்காது சட்டம் தன் கடமையை செய்கின்ற ஒரு நிலைமை இன்று உருவாகி இருக்கின்றதுன்னு சொன்னால் அதை நாங்கள் மௌனமாக இருந்து கொண்டு அதை நாங்கள் வரவேற்பதுதான் ஒரு பொருத்தமான விடயமாக இருக்கும். ஆனால் அதை கடந்து சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு கூறினால், நாங்கள் ஏற்கனவே அவர் ரணிலுடைய பொக்கெட்டுக்குள் இருந்தவர், நல்லவேளை விமல் ரட்நாயக்கா ரணிலுடைய பொக்கெட்டுக்குள் இருந்தான் அவர் கூறினாரா என்று சொல்லவில்லை, ரணிலுடைய வீட்டில் இருந்து தான் கூறினாரா என்ற ஒரு ஐயப்பாடு எழுதுகின்றன்னு சொன்னால் அவர் அந்த தோட்டத்துக்குரியவர் தான், அந்த வட்டத்துக்குரியவர் தான் என்பதை அவர் மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார். ஆக இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டால் சரி. என்ன அவர் கூறிய விடயம், இப்போ நீங்கள் கூறினீர்கள் அவருடைய வீட்டிலிருந்து அவர் பேசினாரா என்ற கேள்வி எழுப்பும் பொழுது ஜேவிபியினர் இங்கே தமிழர் தரப்புக்கு ஒரு செய்தியை கூறுவதாக நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அதாவது இவர்களுக்கிடையில் இருக்கின்ற அந்த கள்ள உறவு அதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை இங்கே கூறுவதாக நீங்கள் அவதானிக்கிறீர்களா? இல்லை, அவர்கள் என்ன நோக்கத்துக்காக கூறினார்கள் என்பதை விட நாங்கள் அவ்வாறாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, இதன் ஊடாக வருகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அதைத்தான் தெளிவாக இதுவரை காலம் எங்களை போன்ற ஒரு நாங்கள் ஒரு குற்றச்சாட்டாக அல்லாமல் எங்களுடைய அவதானிப்புகள் என்பது ஒரு கடந்த கால அந்த விடயங்களை அவதானிக்கின்ற போது அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மிக சரியான ஒரு கணிப்புகளாக அந்த விடயங்கள் இருக்கின்றது என்று அதை நிரூபிக்கின்ற வகையில் இருந்திருக்கின்றது. ஒருவேளை அவர்கள் இந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே, தமிழர்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த விடயங்களை ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருக்கிறார். சுமந்திரன் ஒரு இனவாதி, இந்த கர்த்தால் கூட நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தரப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற வேட்கையோடு சதி திட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற தரப்பினருடைய ஒரு கையாளாகத்தான், அவர்களுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த ஹர்த்தால் நடத்தப்பட்டது. அதன் காரணம் இன்று ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டவுடன் அவருக்கு ஆதரவாக முஸ்லிம் காங்கிரஸ் நிற்கின்றது, மனோகண சந்தரப்பு நிற்கின்றது, சுமந்திரன் நிற்கின்றார். இந்த ஹர்த்தாலுக்கு ஆதரவாக சுமந்திரன் அறிவிப்பை விட்டவுடன் முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரிக்கின்றது, மனோகணேசன் ஆதரிக்கின்றார், மலைய கட்சிகள் ஆதரிக்கின்றன.
அப்ப இப்ப இதை இந்த 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 தொடர்பை புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லவா? அந்த ஹர்த்தால் யாருக்காக நடத்தப்பட்டது? அந்த நடத்தப்பட்டவரே பாதிப்புக்குள்ளாகின்ற போது அதற்காக இவர்கள் எப்படி துடிக்கின்றார்கள், ஒரே புள்ளியிலே இவர்கள் இணைகின்றார்கள் என்பதை அதை பிமல் ரட்நாயக் அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார் என்றால் நான் நம்புகிறேன். சிறப்பு. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து ரணில் விக்ரமசிங்கவுடைய கைது, அவருடைய விளக்கமறியல், இனி வைத்தியசாலையில் இருக்கின்ற நேரத்தில் உடல்நிலை மோசமடைந்திருப்பதாக ஒரு தரப்பினரும், உடல் நலம் சீராக இருப்பதாக இன்னொரு தரப்பினர் கூறுகின்ற விடயங்களை இங்கே உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.